தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒரு வில்லியா வராங்கன்னா அவங்களுக்கு எதனா நடந்திருக்குல்ல, அந்த விஷயம் ஏன் பேசுறதுலன்னு என்னைக்காச்சும் தோணி இருக்கா? கடைசியா சீரியல் முடியும் போது அவ திருந்திட்டான்ற ஒரே விஷயத்துல நேரா வந்து என்ன மன்னிச்சிருங்க, சாரி, கட், ஓகே, அப்படியே ஒரு வைடு சார், என்ன சார் சார் இல்ல 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 அந்த கேரக்டர் நெகட்டிவாகவே பார்த்து பழகிட்டோம். ஸோ அவங்கள வந்து நம்ம பாசிட்டிவாக போட்டால் நல்லா இருக்கு. அட பாவிகளா, அப்போ நாங்கள் நெகட்டிவாகவே இருக்கணுமா? மக்கள் மனசில் இப்படி பண்ணிட்டீங்களே. இல்லை இல்லை, இந்த கதையில் நீங்கள் ஆமாம் அப்படியே அடுத்த கதையில் வந்து அப்படியே குத்துவழக்க கையில் கொடுத்து வந்தா காமாட்சின்னு அப்படியே சொல்லிடுவீங்க நீங்கள். இன்னொன்று, நம்ம இறங்கினா நம்ம தத்ரூபமாக பண்ணணுங்கிறனால ரியலிஸ்டிக்காக இருக்கும் நிறைய பண்ணுறதுலாம். கடப்பாறை கடப்பாறை அது வந்து செம வெயிட்டு. அதை எடுத்து புஷ் பண்ணி அப்படி பிடிக்கணும். ஹை ஸ்பீட் வேறு, யோசிச்சு பாருங்க. அது எடுத்து அப்படி விட்டு அப்படி பிடிச்சிட்டு புடவை இப்படி பிடிச்சிட்டு நடந்து வரணும். இமேஜின் பண்ணுறீங்க? இல்லை சார், எனக்கு இப்படி வேணாம் சார், எனக்கு பாசிட்டிவ் கொடுங்க, நான் உட்காரு அப்படிலாம். நான் உட்காந்துட்டேன், 2 years உட்காந்தேன். ஹீரோயின் வந்து ஸ்டேஜ்லலாம் பேசுவோம், மக்களே வணக்கம், எப்படி இருக்கீங்க, ரோடு எல்லாம் கத்துவாங்க. நம்ம என்ன பேசினாலும் சிரிக்கவே மாட்டாங்க. நான் சில ஸ்டேஜஸ்லாம் கேட்டிருக்கேன், ஏன் என்னை வில்லியா பார்த்துறாலும் உங்களுக்கு பயமாக இருக்கா? இவெல்லாம் ஸ்டேஜில் ஏறி என்ன நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு போகிறா, இவளுக்குலாம் நம்ம எதுக்கு சிரிக்கணும், நிறைய குடும்பத்தை கெடுத்துவ தானே அப்படி. அதுக்கப்புறம் சிரிப்பாங்க. பொல்லாதவனா இருக்கட்டும், இல்ல ஆடுகளமா இருக்கட்டும், சீமராஜன் நிறைய படங்கள்ல வந்துட்டு அந்த வாய்ஸோட ரெகக்னிஷன் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு தோணி இருக்கா, இவங்களுக்கு நான் வாய்ஸ் பண்ணப்போ என்னங்க விட அவங்களுக்கு அது ரொம்ப பெர்ஃபெக்டா ஃபீல் ஆயிருக்கு அந்த மாதிரி? ஏன்னா எல்லாரும் கேட்கும் போதுனால வெக்கமாக தான் இருக்கும் எனக்கு. புதுப்பேட்டை மேம் ஸ்னேகா பேசுறீங்களே, பேசுங்க. ஐயோ இல்லை, ஏயா வெக்கமாக இருக்கியா, வேணாயா அப்படி சொல்லுவேன். அப்பா அம்மா கீழே கொடுத்துருக்கேன், நம்ம 2 பேருக்கு மாடியில் ரூமு. வீட்டுக்கு வந்தும் இதே மாதிரி இருக்கிறனால ஏதாவது கோவம்னா ஈஸியாக வந்துடுது, வெறுப்புனா ஈஸியாக வந்துடுது முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன். எங்கள் மம்மியில் என்னடி மூஞ்சியே மாறிடுச்சுடி. அது ஒரு யங் விடோ, பட் வச்சானா கரகரன்னு அறுக்கிற கேரக்டர் தான். காலில் போட்டு கழுத்தை வச்சு கரகரன்னு அறுக்கிற கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. நான் பார்த்தோன்னே நீ பயப்படுறேன்னா அது சக்ஸஸ் தானே. எனக்கு என்னை பார்க்கும்போதே உனக்கு பயம் வருதுன்னா அது சக்ஸஸ் தானே. நடிப்பில் சொல்கிறேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have an actress, dubbing artist, ஒரு dancer, a beautiful person with a beautiful heart. We have தேவி பிரியா மேம் with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், அழகா இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தேங்க்யூ. எனக்கும் அதே தான், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கம்மிங் பேக் டு திஸ் வில்லி திங், இந்த வில்லின்னு வந்துட்டாலே இன்னைக்குமே ரெகக்னைஸ் ஆகுறது கண்டிப்பா உங்க ஃபேஸ் தான். ஐயோ மேம், நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்க வந்து ஓகே, இவங்க நிறைய வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். இன்னொரு பக்கம் உங்களோட கியூட் கேரக்டர்ஸும் இருக்கும். நீங்கள் பண்ண வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக கூட இருக்கலாம், படங்கள்லையா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் வில்லின்னு வந்துட்டாலே சீரியல்களில் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ இருக்கிற சீரியல்கள் பார்த்தோன்னா அடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்ட்கோ இல்லை அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட்கோ ஒரு பொண்ணு ஆசைப்படுறா, இப்போ அவள் தான் வில்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வச்சே போயிட்டு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு லுக் இருக்கும். இப்போ இந்த லுக்காக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆர்எல்ஸ் ஏன் அவங்களோட பேக் ஸ்டோரியை யாருமே பேசுறது இல்லை? ஒரு வில்லியாக வராங்கன்னா அவங்களுக்கு எதனா நடந்திருக்குல்ல, அந்த விஷயம் ஏன் பேசுறது இல்லைன்னு என்னைக்காச்சும் தோணி இருக்கா? இப்போ ஒரு குழந்தைய ஒரு அம்மா அடிக்கிறாங்க, அம்மான்னு வேணாம், யாரோ அடிச்சிட்டாங்க. அடிச்ச வேகமும் குழந்தை வீர்னு கத்துற சத்தமும் தான் நமக்கு உரைக்கும். இவங்க ஏன் அடிச்சாங்கன்ற கேள்வியே இருக்காதுங்க. என்ன பண்ணியிருந்தா அவன் அடிச்சிருப்பா, தேவையில்லை எங்களுக்கு. பளிச்சுன்னு இருந்தது, அப்பா பயங்கரமாக இருந்தது. அந்த ஃபீலை வந்து கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க கதைகளில். ஸோ அப்படி கதைகளில் வந்து வந்தா ஓங்கி அடித்த உடனே அவன் பேசினான், டைலாக் பேசினான்னு திரும்பி 4 டைலாக் பேசிட்டு போயிட்டே இருந்தான். சூப்பர்யா அப்படின்வாங்க. பாவம் எதுக்காக வந்தான், அவள் வாழ்க்கையில் என்ன பாதிக்கப்பட்டிருப்பான், அதை காமிக்கிறதுக்கு நேரமே இல்லை மீடியாவில். ஏன்னா கதை வந்து ஒரு மெயினாக ஒரு 2 கேரக்டரை வச்சு போகும்போது அந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ணுற கேரக்டராக தான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குமே தவிர, நெகட்டிவாகவே சப்போர்ட் பண்ணுற கேரக்டராக இருக்குமே தவிர, இந்த கேரக்டருக்கு ஒரு நியாயம்
படங்கள்ல உண்டு. பிகாஸ் இட்ஸ் only 2.5 3 ஹவர்ஸ் மூவிங்கிறனால இப்போ வெப் சீரிஸ்லையும் இருக்குது. நான் ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு என்ன சொல்கிறது, அவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் அது. ஆனால் அந்த கேரக்டருக்கு ஒரு எண்டிங் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு 1.5 மினிட் அவன் பேசுகிறான். அவன் ஏன் இப்படி இருந்தான், நான் மாறிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லிட்டு போகிற விஷயம் உருகி கண்ணு கலங்கி அழ வச்சுட்டான் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு வந்து படங்களில் கூட எனக்கு நான் அவ்வளோலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் டைம் இல்லை. ஹீரோ காட்டணும், ஹீரோயினை காட்டணும், முடிக்கணும், அவங்க மேலே பெருசாக பண்ணணுங்கிறனால அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு 1 மினிட் சப்பக்குன்னு கட் பண்ணுவாங்க. என்னடா சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் இந்த வெப் சீரீஸில் அந்த ஒரு ப்ரொலாங்கிங் இருந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹாலிவுட், நாட் ஹியர். ஸோ அப்படி பார்க்கும்போது டிவி சீரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டைம் கிடையாது. ஆனால் இதே வந்து கோடாலியை எடுத்தான்றதுக்கே ஒரு எபிசோட் எடுப்பாங்க. அவள் பார்க்குறா, முறைக்கிறா, எடுக்கிறா, இதெல்லாம் நல்லா பில்டப் பண்ணுவாங்க. கடைசியாக சீரியல் முடியும் போது அவள் திருந்திட்டான்ற ஒரே விஷயத்தில் நேராக வந்து என்னை மன்னிச்சிடுங்க, சாரி, கட், ஓகே, அப்படியே ஒரு வைடு, அவ்வளோ சார், என்ன சார், சார் போதும், அவ்வளோ போதும், என்ன சார், ஏன் சார் நெகட்டிவாக இருக்கும்போதெல்லாம் ஷார்ட்டாக எடுத்தீங்களே சார் பில்டப். இந்த நெகட்டிவ் மாறிட்டேங்கிறது ஒரு விஷயம், அது தேவையில்லை. அப்புறம் மக்கள் வந்து உங்களை வந்து அந்த ஒரு பிரதிபலிப்பு அவங்க மைண்ட்லேருந்து போயிடும். அட பாவிகளா, அப்போ நாங்கள் நெகட்டிவாகவே இருக்கணுமா மக்கள் மனசில், இப்படி பண்ணிட்டீங்களே. இல்லை இந்த கதையில் நீங்கள் ஆமாம் அப்படியே அடுத்த கதையில் வந்து அப்படியே குத்துவழக்க கையில் கொடுத்து வந்தா காமாட்சின்னு அப்படியே சொல்லிடுவீங்க. நீங்கள் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது வந்து இல்லை அந்த கேரக்டர் வந்து நெகட்டிவாகவே பார்த்து பழகிட்டோம். ஸோ அவங்கள வந்து நம்ம பாசிட்டிவாக போட்டால் நல்லா இருக்காது. யாருக்கு நல்லா இருக்காது? யாருக்கு நல்லா இருக்காது? கதையில் நல்லா இருக்காது. இதே மக்கள்லாம் கேட்குறாங்களே, மேம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க மேம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க, ஒரே மாதிரி வில்லியாக பண்ணுறாங்க, எங்களுக்கு தான்டா தெரியும், எங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதோ அது செய்கிறோம், அவ்வளோதான். இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன், ஓகேம்மா நீ வீட்டில் உட்காந்து சாப்பிடு அப்படின்றவாங்க. இல்லை சரி எனக்கு இப்படி வேணாம் சார், எனக்கு பாசிட்டிவ் கொடுங்கன்னா உட்காரு. அப்படிலாம் நான் உட்காந்துட்டேன், 2 இயர்ஸ் உட்காந்தேன். ஓ, அந்த ஒரு விஷயங்கிறதுனாலே நம்மளை வந்து சில டைம் புல் டவுன் பண்ணிடுது. ஆமாம், எனக்கு ரொம்ப நெகட்டிவ் ரோல் பண்ணிப்பேன். இன்னொன்று, நம்ம இறங்கினா நம்ம தத்ரூபமாக பண்ணணுங்கிறனால ரியலிஸ்டிக்காக இருக்கும் நிறையா பண்ணுறதெல்லாம். அப்படி இந்த செல்லமே, செல்விலாம் கூட ஓகே தான். செல்லமேலெல்லாம் பண்ணும்போது பயங்கர கொடூரமாக இருக்கும். அப்புறம் பூவே உனக்காகன்னு ஒன்று பண்ணேன், அதுவும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது என்ன மண் குத்துவாங்களே, நீட்டாக இருக்குமே, கடப்பாறை, கடப்பாறை, அதை வந்து செம வெயிட்டு, அதை எடுத்து புஷ் பண்ணி அப்படி பிடிக்கணும். ஹை ஸ்பீட் வேறு, யோசிச்சு பாருங்க. அதை எடுத்து அப்படி விட்டு அப்படி பிடிச்சிட்டு புடவை இப்படி பிடிச்சிட்டு நடந்து வரணும். இமேஜின் பண்ணுறீங்களா? இப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சாரியில் நீங்கள் வந்து அந்த கடப்பாரை தூக்கி போட்டு ஸ்லோ மோஷன் அதை காட்டுறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் என் தம்பியும் நடந்து வரணும். உச்சி வெயிலில் எடுக்கிறாங்க, கொளுத்துது ஈவிபியில், அப்படியெல்லாம் பில்டப் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு வந்து பாசிட்டிவாக பார்த்துருவாங்களா என்ன? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே உள்ளே வரும்போது, இன்டர்வியூக்கு வரும்போது, ஐயோ ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸை பார்க்குற ஒரு ஃபீல்லையே இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ஒரு நெகட்டிவாக பார்த்துட்டு இவங்ககிட்ட எப்படி ஜாலியாக இருப்பாங்களா, இவங்க நல்லா பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். பிகாஸ் அப்படி ஒரு ஃபீலே உங்களுக்கு கொடுத்ததுனால. ஸோ பீயிங் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, அப்போ மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அது ஈஸியாக வந்து அந்த கேரக்டரை வந்து பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு வந்து மைண்டு வரவே வராது. இன்ஸ்டாலேயே நிறைய எனக்கு சொன்னாங்க, மேம் நீங்கள் பாசிட்டிவ் வேணாம், போர் அடிக்கணும், நெகட்டிவ் ரியாலிட்டியில் நான் எவ்வளோ குழந்தை தெரியுமாடா அந்த மாதிரி இருக்கும். அவர் நம்ம ஜாலியாக சிரிச்சுலாம் பேசினா என்ன அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. இப்போ பர்சனலாக வெளியிலலாம் வந்தால ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ யார் வீட்டுக்கோ எல்லாம் போயிருக்கும்போது, ஃப்ரெண்டாக நம்ம அந்த வீட்டுக்கெலாம் போகும்போது நம்மளாக இருப்போம் இல்லையா, அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இஸ் ஷி ஃபேக்கிங், இது உண்மையா இல்லை அது உண்மையானலாம் பேசிப்பாங்க. ஸ்டேஜஸ்லலாம் நிறையா அப்படியா, யாருமே ஹீரோயின் வந்து ஸ்டேஜ்லலாம் பேசும்போது, மக்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க ரோடு எல்லாம் கத்துவாங்க. எல்லாம் கத்தி அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில்லாம் சொல்லுவாங்க. அதே வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க ஓ அப்படின்னு சவுண்டு குறைஞ்சிரும். அப்புறமா நம்ம என்ன பேசினாலும் சிரிக்கவே மாட்டாங்க. நான் சில ஸ்டேஜஸ்லலாம் கேட்டிருக்கேன், ஏன் என்னை வில்லியா பார்த்துறால உங்களுக்கு பயமாக இருக்கா, இவெல்லாம் ஸ்டேஜில் ஏறி என்ன நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு போகிறா, இவளுக்கெல்லாம் நம்ம எதுக்கு சிரிக்கணும், நிறைய குடும்பத்தை கெடுத்தவ தானே அப்படி. அதுக்கப்புறம் சிரிப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசுனதுக்கப்புறம். ஸோ நமக்கு டைம் இல்லை போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் நல்லவ, நான் ஜாலியானவ, நான் சும்மா கதைக்காக தான் இப்படி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டைம் இல்லை.
மக்களுக்கும் வந்து ஓகே இவன் இப்படி தான் போல அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து பின்னாடி ஒரு ஸ்க்ரூ போட்டு சிப் ஒன்று வச்சு தைச்சிட்டாங்க உள்ள எல்லார் மக்கள் மைண்ட்லேயும். ஸோ அதை மாற்றுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நெகட்டிவ் அப்படி நெகட்டிவ்னா அப்படியே போக வேண்டியதான். அது மாற்றுறதுக்கு லக்கு வரணும். படங்கள் பாருங்கள், இப்போது எஸ்ஜே சூர்யா சார் பாருங்கள். ஒரு ஜாலியாக க்யூட்டாக வந்து இருக்கு இல்லை அப்படிலாம் பண்ணவர் திடீர்னு வந்து இல்லை காமிக்கலாக வில்லத்தனம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மூவிலலாம் வந்து தனுஷ் சரோட அவரும் ஈக்குவலாக ஒரு சாங் டான்ஸ் ஆடுவார். அதெல்லாம் வந்து பயங்கர பெப்பியாக இருக்கும். அவர் வில்லத்தனம் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நான் ஒரு படத்தோட அவருக்குன்னு போட்ட டியூன் இருக்குல்ல, பிஜிஎம், அதெல்லாம் நான் ஹலோ டியூனாக வச்சுருந்தேன். மாநகரமில் அவர் இறங்கி நடந்து வருவார் போலீஸ் ஆஃபீஸராக. நான் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் மென்ஷன் ஆர் நாட், பட் எனக்கு பிடிச்சது தான் சொல்கிறேன். இறங்கி அவர் நடந்து வர்றதெல்லாம் வந்து அந்த 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 டியூனை தேடி நான் ஹலோ டியூனாக வச்சுருந்தேன். என்னோடய காலர் டியூனாக வச்சுருந்தேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், பெப்பியாக. அப்படி நம்மளையும் பிடிச்சிருக்கும்ல மக்களுக்கு. ஓகே, இருந்துட்டு போங்க, பிடிக்கிட்டோம். நம்மளுக்கா ரோல் வரும்போது நல்லது, வரும்போது நல்ல ரோல் வரும்போது நல்லதாக நடிச்சு காமிச்சிருவோம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சினிமாவில் ஒரு வில்லனாக இருக்கட்டும், ஒரு வில்லியாக இருக்கட்டும், அவங்கள வந்துட்டு அந்த மூவி முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமா இப்போலாம் ரொம்பவே செரிஷ் பண்றாங்க. அந்த கேரக்டர் நெகட்டிவ்ங்கிறதே மறந்துடுறாங்க. அந்த ஆக்டர் இப்படி பண்ணியிருந்தாங்கப்பா, இப்படி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் சீரியல்ல 1000 எபிசோட் கூட பண்ணியிருப்பாங்க. 1000 எபிசோடும் பயங்கரமா நடிச்சுதான் அந்த வில்லிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. போய் உட்கார்றதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அப்பவும் நம்மள வந்துட்டு அந்த கேரக்டர் கிடையாது. நம்மளை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, பிடிக்கும், ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. ஆனால் ஹீரோயின்ஸ் கிட்ட போகும்போது ஒரு கிரேஸ் இருக்கும் தெரியுமா? அந்த அந்த கிரேவிங் கிரேஸ் இருக்குல்ல, போய் நின்று ஃபோட்டோ எடுத்து அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பேஜ் வச்சு எல்லாம் பண்ணி எனக்கும் இருந்தது. பட் இருக்கு இப்போ நாட் லைக் யூனோ ஓகே, உனக்கு என்ன அவங்களுக்கு ஈக்குவலாக பிடிக்கும்னா அப்போ வை நாட் ஐ எம் ஈக்குவலி ட்ரீட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் நாட் மீ, பொதுவாக சொல்கிறேன். நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஏன்னா அது சைக்கலாஜிக்கலாக அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. இவங்க கெட்டவங்க, இவங்ககிட்ட ஓரளவுக்கு ஃபார்மலாக நீங்கள் எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொன்னால் போதும் அப்படி ஆகிடுவாங்க. இந்த வில்லி அப்படின்னு வரப்போ அந்த லுக் இருக்குல்ல, எல்லாம் வந்து பெரிய புட்டு வச்சுட்டு நல்ல ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு டார்க் லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளோ வில்லினாலே ஒரு லுக் வச்சிருவாங்கல்ல. உங்களோட ஒரு லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சாரீஸ் வச்சுருக்கீங்க? ஏன்னா எல்லா வில்லிஸும் கண்டிப்பாக சாரீஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு இதில் ரொம்ப மாடர்னான ஒரு ஷேட்லையும் பண்ணியிருந்தீங்க. அதுதான் செல்லுமே. அப்புறம் சந்திரகுமாரியும் பண்ணேன் இப்போ லேட்டஸ்ட்டாக மேடமோடது. வில்லிஸ்லேயே வந்து நம்ம வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து ஒரு க்யூட்டான அழகான வில்லின்னு பேர் எடுத்துட்டோம். அதை மெயின்டைன் பண்ணி போவோம். எங்கேயும் நான் வந்து கொஞ்சம் அரகெண்ட்டாக ரொம்ப ரக்கெட்டான ஒரு கெட்டப் நான் பண்ணதே இல்லை. இப்போ எதிர்நீச்சலில் ஜான்சி ராணின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் இன்னும் பண்ணவே கிடையாது. வந்தால் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். பட் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன், களத்து வீடுன்னு ஒன்று விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன். அது ஒரு யங் விடோ, ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா குடும்பத்தினால. ஒரு 4 தம்பிங்க. பட் வச்சானா கரகரன்னு அறுக்கிற கேரக்டர் தான். காலில் போட்டு கழுத்தை வச்சு கரகரன்னு அறுக்கிற கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அது பண்ணேன், அது நல்லா பேசப்பட்டுச்சு அந்த கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் நான் பண்ணுவேன். அது ஓகே, நீ என்னை நான் பார்த்த உடனே நீ பயப்படுறேன்னா அது சக்ஸஸ் தானே. எனக்கு என்னை பார்க்கும்போதே உனக்கு பயம் வருதுன்னா அது சக்ஸஸ் தானே. நடிப்பில் சொல்கிறேன். இருந்துட்டு போட்டோம், அதுவும் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்படி நடிக்க முடியும், அந்த ரோலுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட. அண்ட் உங்ககிட்ட எவ்வளோ மேம் சாரி இருக்கும்? ஏன்னா எல்லாருமே நான் எங்க அம்மாலாம் பார்ப்பாங்க, அந்த சாரி நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பெண்களோட மென்டாலிட்டி அதுதானே. சாரினா எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்குலாம் வந்திருந்தா இந்நேரம் ஒரு ஃபுல் டூரே எடுத்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு 500-600 சாரீஸ் இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் கொடுத்துருவேன். பட் அதாவது ஓகே, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலான்னு பண்டில் தூக்கி போடுவோம் தெரியுமா, அது லாஃப்டில் நிறையா கிடக்கு. அது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் சொல்கிறேன் ஒரு 500 to 600 இருக்கும். இதுவே வந்து குறைச்சி தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் கழிச்சு கிளவர் ஆகிட்டேன். இப்போ சொன்னால் அது ரகசியம் ஆகிடும், இது ஓப்பன் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு கேரக்டருக்கு வந்து இந்த சாரியே வித் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் ப்ளவுசஸில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். இப்போது ஒன்றுமே இல்லை, இப்போ நான் இதில் ஜடை போட்டு பூ வச்சு இந்த சாரி போட்டிருக்கேன்னா நான் வந்து டிசைனர் வேர் போடும்போது என்னோடய ஹேர் ட்ரெஸ் வேறு மாதிரி இருக்கும், ப்ளவுஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியே தெரிஞ்சிடும். அதில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இது நீ ஆமாம்
ஆனா வேற மாதிரி இருக்கு. ஆமா. ஆமா மட்டும்தான் சொல்லணும். எல்லாத்தையும் அவ்வளவுதான். சொல்லிடக்கூடாது. பட் இப்ப சொல்லிட்டேனே. அச்சச்சோ! சரி பரவால்ல. நம்மளால வந்து நம்மளுடைய இளைய சமுதாயம் வளர்ந்துட்டு போட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ்ளோ இருக்கு, இவ்ளோ பண்ணோம். டப்பிங்ன்னு வர்றப்ப வந்துட்டு உங்களோட வாய்ஸ் அது ரெகக்னைஸ் ஆகும். இவங்க தான்ப்பா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க பொல்லாதவனா இருக்கட்டும், இல்ல ஆடுகளமா ஆமா. இருக்கட்டும், சீமராஜன் நெறைய ம். படங்கள்ல வந்துட்டு அந்த வாய்ஸோட ரெகக்னிஷன் எங்களுக்கு ஆமா. நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு தோணியிருக்கா? இவங்களுக்கு நான் வாய்ஸ் பண்ணப்போ என்னங்க விட அவங்களுக்கு அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபீல் ஆயிருக்கு அந்த மாதிரி. ஐயோ! பொதுவா இல்ல. எப்பவுமே நான் நடிச்சதையோ, நான் டப் பண்ணதையோ நான் பார்க்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் ஷை. ஐயோ! நம்ம வயசு என்னன்னு நமக்கு தெரியும். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம். ஐயோ! நல்லாவே இல்ல. ஃப்ளாட்டா பேசியிருக்கோம். திருப்தியே இருக்காது எனக்கு. பிகாஸ் வி நோ இல்ல நம்ம இதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம். எதேர்ச்சியா ஒரு குரல்ல வர எக்ஸ்பிரஷன்ஸும் சரி, நம்ம வந்து நம்மளே அத பிராக்டிஸ் பண்ணி 4, 5 முறை வேற வேற வேரியேஷன்ஸ்ல பேசி அது கடைசியா ஒரு அவுட்புட்ல வரும்போதும் சரி, அப்ப எப்படி இருக்கும் நமக்கு வித்தியாசம்? அதனால எனக்கு அது திருப்தியா இருந்ததே கிடையாது. ஒரு தடவை கூட. ச்சே! அட்ரா! சூப்பரா! ஏன்னா எல்லாரும் கேட்கும்போதெல்லாம் இல்ல வெட்கமா தான் இருக்கும் எனக்கு. புதுப்பேட்டை மேம் ஸ்னேகா பேசியிருந்தீங்களே பேசுங்க. ஐயோ! இல்ல ஏயா வெட்கமா இருக்கியா? வேணாயா? அப்படி சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் நடிக்கிறதையும் பார்க்க மாட்டேன். நம்ம எப்படி நடிக்கிறோம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு பிடிக்காது. பிகாஸ் எனக்கு தெரியும்ல நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போங்க, எப்படி அவுட்புட் குடுத்துருப்போம். இதை வேற நம்ம மூஞ்ச நம்மளே பார்க்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான். வாய்ஸஸ்லேயும் வந்து ட்ரெமெண்டஸா அப்படி ஃபீல் பண்ணது வந்து எனக்கு அ ரொம்ப ரேர். அம் செந்தமிழ்ல பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து அ நான் வந்து ஒரு தடவ பூம்புகார் அவங்க சிலம்பு எடுத்துட்டு பேசுவாங்கல்ல. அந்த சீனுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் சீக்வென்ஸுக்கு அந்த வாய்ஸ் என்ன செந்தமிழ்ல பேச சொன்னாங்க. மதுரை எரியட்டும் அப்படின்னு ஒன்று பேசுவாங்க லாஸ்ட்ல. எனக்கு டயலாக் ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. அந்த டயலாக் பேசும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்குச்சு. பிகாஸ் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது செந்தமிழ்ல பேசி போல்டாக பேசினா ரொம்ப அந்த பிடிக்கும். கம்பீரம் ஒண்ணு நமக்கு உள்ளுக்குள்ள ம். வந்து சில இடங்கள்ல ஃபீல் ஆகும். சில டயலாக்ஸே ரொம்ப ஆமா. இருக்கும்ல. நார்மல் டயலாக்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது இல்ல ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக வெட்கமா இருக்கும். என்னப்பா இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு விடுங்கப்பா அப்படி தோணும். நம்மளுடைய திங்கிங் இருக்குல்ல வேற மாதிரி இருக்கு. வேற ஹைட்ஸ்ல இருக்கு. இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால எனக்கு இதுல திருப்தி இல்லைன்னு இல்ல. அசால்ட்டாவும் நினைக்கல. பட் ஓகே. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே. பட் இதை விட இன்னும் நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது அதனால பத்தாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் சாதாரணமா எடுத்துப்பேன் நான். எஸ். அண்ட் நீங்க பேசுறப்ப அவ்ளோ நெறைய எக்ஸ்பிரஷன்ஸோட வருதுல்ல. அண்ட் வில்லினாலுமே நல்லா கண்ண பெருசு பண்ணி அப்படிதான் இது என்ன இது பேசுவாங்க. வில்லி நெறைய பேர் செக்மெண்ட்டா? இருக்கு. எடுத்ததுல ஃபுல்லா வில்லியாவே இல்ல பேசிட்டு நீங்க போனோம். பேசுறப்பலாம் எனக்கு அதான் தோணுது. ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் மேட்டர்ஸ்ல நெறைய இடங்கள்ல எக்ஸ்பிரஷன்ஸ் மேட்டர்ஸ். அதுவும் வில்லின்னு வரப்போ அவங்க மைண்ட் லாங்குவேஜ் எல்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதெல்லாம் அவங்க ஃபேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படின்லாம் இருப்பாங்க. சோ எனக்கு உங்கள ஒரு நிமிஷம் கூட அப்படி பார்க்க முடியல. நான் காலத்துக்கும் எங்க அம்மா என்ன அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியே இருப்பேன். "மா, என்னம்மா? மா, இது வேணாம்மா." இப்படியே இருந்தா ஏன்னா நம்ம நடிச்சு 9 to 9 12 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்படியே இருப்போமா, வீட்டுக்கு வந்தும் இதே மாதிரி இருக்கிறனால ஏதாவது கோவம்னா ஈஸியா வந்துருது. வெறுப்புனா ஈஸியா வந்துருது முகத்துல. எக்ஸ்பிரஷன். எங்க மம்மில "என்னடி உன் மூஞ்சியே மாறிடுச்சுடி. எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க" அப்படின்னு. இப்ப கூட நான் பாசிட்டிவா நடிக்கும்போது, அம் ஏதோ ஒரு விஷயம் தம்பி சொல்றது பிடிக்கலனால, இப்படி இருந்தேன்னு வைங்களேன், எங்க அம்மா கேரக்டர் பண்றாங்கல்ல கௌதமி அவங்க சொன்னாங்க. "புருவத்த சுருக்காத, நெகட்டிவா தெரியுது. சுருக்காத." ஓகே சுருக்கக்கூடாது அப்படின்னு இருப்பேன். அந்த அளவுக்கு ரூடா தெரியும். ஈஸியா நான் ரூடா தெரிய ஆரம்பிச்சுருவேன். கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது மாத்தி சவுண்டா பேசினேன்னா ரூடா இருக்கேன். என் தம்பி கூட சொல்லுவான், "மேடம் சத்தமா பேசாதீங்க மேடம். நீங்க கோவமா இருக்க மாதிரியே கோவப்படாதீங்க." "டேய் நான் கோவப்படலடா." "இல்ல நீங்க பேசுறதே அப்படிதான் இருக்கு." நீ பைத்தியம் இல்ல. நீ பைத்தியம்னு சொல்லி நம்மள பைத்தியமாக்கிடுவாங்கல்ல. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வாய்ஸ் வேற கொஞ்சம் சவுண்டா இருக்கா, அதனால கோவத்தோட இனிஷியலா ஸ்டார்ட்டிங்கா கொஞ்சம் பேசினா கூட அது ஏதோ எட்ஜ்ல கோவப்படுற மாரி ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்கும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த டேலண்டட் பர்சன், ஸ்கில் ஆர் ஃபாலோவர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் இன்னொருத்தங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பேசிஸ்லேயே ஒருத்தங்க வந்துட்டு பாப்புலர் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும். அவங்க ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப நெகட்டிவான வேலை தான். அவங்கள கலாய்ச்சோ அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து பாப்புலர் ஆயிருப்பாங்கல்ல. இதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அது ஒரு கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலி பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கே. என்னடா பாப்புலாரிட்டினா என்ன? ஃபேம்னா என்ன ஆக்சுவலா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல.
நமக்கு இப்போது ஓகே புகழ் பெற்று மேலும் வளர வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முதல்ல உழைச்சி அந்த உழைப்பின் மூலமாக வர பேரோ புகழோ அதுக்கு தானே உண்மையான பேர் புகழ். அது இல்லாமல் வந்து நீ காமெடியாக ஏதாச்சும் பண்ணாலோ இல்லை நீயே உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டாலோ அதில் உனக்கு பேர் புகழ் கிடச்சிருது. அது என்ன ஃபேம்னு எனக்கு தெரியல. அது வந்து உன்னை மொக்க பண்ணுவாங்க. அதுக்கு நீ பேசாமல் இருக்கணும். நீ உன்னை மொக்க பண்ணுவாங்க, ஆனால் லைக்ஸ் போடுவாங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் லைக்ஸ். ஆனால் மொக்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா எவ்வளோ திடீர்னு அவன் வந்து ஃபாலோவர்ஸோடு நிற்பான். என்னன்னா நீ பண்ணுற மொக்கத்தனத்தை பார்க்கறதுக்கு உன்னை மொக்க பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. அது என்ன ஃபேம்? அது உனக்கே உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. அது ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது? இது அசிங்கத்தினால வர்ற பேர் நல்ல பேரா? அது அது ஒரு புகழா? இல்லையா? ஏய் நான் நடே அப்படின்னு பேசும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏய் சார் வராங்க சார், இவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஒரு மேக்னிட்யூட் ஒரு ஹெவினஸ் இருக்குல்ல, அந்த ஒரு கேரக்டர் வரும்போது அந்த அந்த ஒரு ஹெவினஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸில் இருக்காது பார்க்கும்போது. ஆனால் இவங்களுக்கு தான் வந்து பயங்கரமான ஒரு அந்த சர்க்கம்ஃபரன்ஸே வந்து டோட்டலாக வந்து மற்றவங்க அந்த ஒரு ஆளுங்கெல்லாம் சுற்றி நிற்பாங்க எப்போவுமே. அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பவுன்சர்ஸோட எப்போவுமே போவாங்க. எப்படா என்னடா டே எனக்கு புரியவே இல்லையா? நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? என்னையாவது அசிங்கப்படுத்துகிறாங்க, மொக்கப்படுத்துகிறாங்க, இவனை போய் பயங்கர பெரிய ஆளாக பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டோட்டல் நெகட்டிவிட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தமாக நெகட்டிவிட்டி தானே. நிறைய பெரிய ஸ்டார்ஸ்லேருந்து சொல்கிறேன். பெரிய ஸ்டார்ஸ்லேருந்து சின்னதாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலேருந்து சொல்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து இந்த நெகட்டிவிட்டி பண்ணி பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே அப்படி நடக்குதா அப்படின்லாம் தெரியல. பட் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கே. ஒரு கேரக்டர் வரலையே, இவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் நமக்கு வரலையே, வந்தால் நம்ம ஷைன் ஆகிடலாமேன்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் ஏங்குறவங்களும் இருப்பாங்க. போய் நின்னோடனே இந்த மாதிரி ஒரு கேரக்டரை தூக்கி கொடுத்து அவங்கள ஹைட்ஸ் ஆஃப் என்ன சொல்கிற லைம் லைட்டில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து அப்படி 4 டைலாகை பேசுறது ஓகே. பட் சினிமாவில் வந்து நின்று எதேச்சியாக நீ சொல்ல போகிற டைலாக் இருக்குல்ல, அதெல்லாம் தான் திறமை. டிவிஸ்லலாம் அப்போல்லாம் அவ்வளோவா பேச மாட்டாங்க இதை பற்றிலாம். ஒன்லி இந்த புக்கில் எழுதுறது தான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பெற்றவங்க எதுவும் கேட்டுருவாங்களோ, அம்மா நம்மள இல்லைம்மா, நான் இல்லைம்மா, பட் நம்மளை மாதிரி ரிலேட் பண்ணி எழுதுறதே தப்பு தானே. நம்ம சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம்னாலே உண்மையாகவே சார் ஹலோ அப்படிலாம் என்னால் இருக்கவே முடியாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே என்னால் அப்படி இருக்கவே முடியாது. நம்மளை வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக மதிக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் போய் கெத்தாக போயிட்டு வா அப்படிலாம் சொல்லி அனுப்புவாங்க. 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நார்மலாக இறங்கிடும். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.